வணக்கம் நிக்கிதா. நிச்சயமாக மின் கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, குடிமக்கள் விலை உயர்வுக்கு ஏற்ப புதிய கூலி உயர்வு கோரி கோவை மாவட்டம் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் விசைத்தறியாளர்கள் கடந்த 15 மாதங்களாக தொடர்ந்து போராடி வருகின்றனர். 16 முறை பேச்சுவார்த்தைகள், சோமனூர், தெக்கலூர் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான விசைத்தறியாளர்களின் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் 150 கிராமங்களில் 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் கருப்பு கொடி ஏற்றுதல், கோவை மாவட்ட ஆட்சியர்களுடனான பேச்சுவார்த்தைகள் என பல முயற்சிகளுக்கு பிறகும் ஜவுளி உற்பத்தியாளர்கள் கூலி உயர்வு வழங்க மறுத்து வருகின்றனர். இதனால் கோவை, திருப்பூர் மாவட்டங்களில் கூலி நஷ்டம் செய்யும் விசைத்தறியாளர்கள் சங்க கூட்டமைப்பின் முடிவின்படி கடந்த மார்ச் 19 முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழக முதல்வர் மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகிகளின் கவனத்திற்கு இருக்க கரும்பம்பட்டி நகரில் கடந்த ஏப்ரல் 11 முதல் இன்று 15 வரை 5 நாட்கள் உண்ணாவிரத போராட்டத்தையும் விசைத்தறியாளர்கள் முன்னெடுத்துள்ளனர். விசைத்தறியாளர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கோவை மற்றும் திருப்பூர் புறநகர் பகுதிகளான சோமனூர், சாமலாபுரம், காரணம்பேட்டை, கரும்பம்பட்டி, தெக்கலூர், அவனாசி, கண்ணம்பாளையம், புதுப்பாளையம், பெரம்பநல்லூர் ஆகிய பகுதிகளில் முழு கடையடைப்புக்கு வியாபாரிகள் சங்கம் மற்றும் விசைத்தறியாளர்கள் சங்கம் கூட்டமைப்பு அழைப்பு விடுத்திருந்தன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை 6 மணி முதல் இப்பகுதிகளில் மருந்தகங்கள் தவிர்த்து அனைத்து கடைகளிலும் அடைக்கப்பட்டுள்ளன. இந்த காரணமாக இப்பகுதியில் பெரும்பாலான சாலைகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. வாகன போக்குவரத்தும் கணிசமாக அளவில் குறைந்து காணப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் மற்றும் திமுக, அதிமுக, பாஜக உள்ளிட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. விசைத்தறியாளர்கள் தமிழக முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என, விசைத்தறி தொழிலை பாதுகாக்க வேண்டும் எனவும் விசைத்தறியாளர்கள் கோரிக்கை வைத்து வலியுறுத்தியுள்ளனர். நிகிதா.